நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடைபெற்ற மோதலும் அதற்கு பிறகு அது தொடர்பான நடந்த நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் தெரிவித்திருந்த நாங்கள் பதிவேற்றியிருந்த நாங்கள் அது தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் அங்க நடைபெற்ற மோதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சர்வதேச அரங்குல பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தன. அது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன பதில் கூறியிருக்கின்றது? அது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார இது தொடர்பான ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த இறந்த சிறை அதிகாரிகளுடைய உடலங்கள் வெளிக்கிட சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இன்னும் இறப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்ல இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஏற்பட்ட மோதல், அதாவது போதைப்பொருள் சம்பந்தமான வர்த்தக நடவடிக்கை உள்ள ஏற்பட்டதாலையும் அதை போலீசாருக்கு சொன்னார்கள் என்கின்ற அடிப்படையிலையும் மோதல் ஆரம்பமானது 5ஆம் தேதி. 5ஆம் தேதி இந்த மோதல் ஆரம்பமான பிறகு இது ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகின்றது. பிறகு அடுத்த நாள் 6ஆம் தேதி மேலும் இது பலப்படுகின்றது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா இதுல சிறை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில ஒரு முரண்பாடு நிலை ஒன்று தோற்றம் பெற்றது என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பல விடயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியானதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. சில உத்தியோகபூர்வமற்ற தகவலாக இருந்தாலும் கூட இப்படி நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஊகமும் பலருக்கும் இருந்தது. சில அரசியல் ஆய்வாளர்களும் இந்த விடயத்தை சரியான முறையில இந்த சிறை அதிகாரிகள் கையாள தவறிவிட்டார்கள் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார்கள். காரணம் என்று பாத்தீங்கன்னா இந்த சிறை அதிகாரிகள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கழிவறைக்குள்ள வச்சு தலையில தாக்கப்பட்டும் தொடர்ந்தும் சில கைதிகள் கைதி அறையை உடைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தலையில தாக்கப்பட்டு கொடூரமாக உயிரிழந்தார்கள் என்ற விடயங்களும் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தன. குறிப்பாக அவர்களது உறவினர்கள் கூட, தாயார் ஒருவர் கூட இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தன்னுடைய மகன் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக தலையில் அடித்தார்கள், கண் குற்றப்பட்டிருந்தது என்கின்ற விடயமெல்லாம் பெரிய அளவில் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அடுத்த மகனையாவது நீங்கள் தன்னிடம் ஒப்படையுங்கள் என்கிற விடயத்தை அவர் பேசியிருந்தார். ஆகவே இது சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்ட விடயம். குறிப்பாக சிறை அதிகாரிகள் கொடூரமாக தாக்கப்பட்டதும் கைதிகள் கொடூரமாக தாக்கப்பட்டதும் ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. இதற்கான பிரதான காரணம் என்னென்ற அடிப்படையிலேயும் சில விடயங்கள் வெளியா இருந்தது. ஒன்று கைதிகளுக்கான ஒரு இடைவெளியை அதிகமாக கொடுத்திருந்தார்கள் இந்த சிறை அதிகாரிகள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கொஞ்சம் லாபகரமாக பழகினபடியா இந்த விடயங்கள் இலகுவாகவே அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்கின்ற விடயம் பெரிய அளவில் பேசப்படுது. இதன் பிரதானமான காரணம் என்ன என்று பேசப்படுவதால் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள்ல இந்த UN எக்ஸ்பிரஸ் மற்றும் BBC, அல்ஜசீரா போன்ற ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்ட விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய சிறைச்சாலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சிறைச்சாலையில நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 10,000 பேர் அளவுல தான் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் ஒரு கொள்ளளவு இருக்கின்றது. ஆனால் 39,000 பேருக்கும் அதிகமாக இந்த சிறைச்சாலைகள்ல கைதிகள் இருக்கின்றார்கள். இது பெரிய அளவிலான ஒரு விமர்சன நிலையை ஏற்படுத்தி இருந்தது. எதற்காக இந்த கைதிகளினுடைய அளவை இவர்கள் அதிகரிக்க வேண்டும்? இந்த நெரிசல் தான் இந்த இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒன்று நெரிசல் கைதிகளுக்கு வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இப்படியான இந்த வன்முறை சம்பவங்கள் வருகின்ற பொழுது அந்த நெரிசலும் இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு ஏதுவானதாக அமையலாம். எல்லா கைதிகளும் திறந்து விட்டா பிறகு எல்லாரும் ஒரே இடத்துல குவிகின்ற பொழுது ஒரு நெரிசல் ஒன்று ஏற்படும். அந்த நெரிசலுக்கு பிறகு இந்த விடயங்கள் பாரதூரமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது ஒரு நெரிசல் ஏற்படுகின்ற இடத்துல இப்படியான விடயங்கள் நடக்கும்ன்றது. ஆனால் இது சர்வதேச அளவுல பெரிய பேசுபொருளா இருந்தது. இந்த மட்டக்களப்புல அண்மையில மாற்றப்பட்டிருந்தார்கள் 60 கைதிகள். இங்கே இருந்த கைதிகள் 60 பேர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அந்த மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பொழுதும் கூட இந்த விமர்சனம் பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ன பாத்தீங்கன்னா 400 பேரை கொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் மட்டக்களப்பு சிறைச்சாலை. ஆனா அதுல இப்பவே 960 பேர் இருக்கின்றார்கள். இந்த 60 கைதிகளுக்கும் பிறகு 1020 கைதிகள் அங்க வந்து விடுவார்கள். ஆகவே 400 பேர் மட்டுமே கொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலையில 1020 பேரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற கேள்வி பெரிய அளவில் எழுந்திருந்தது. ஆகவே மீண்டும் இப்படியான ஒரு பிரச்சனை வளையத்துக்குள்ளதான் பெறப்போகின்றது, இடப்பெற்றாக்குறை என்கின்ற விடயம். ஆகவே இனி வருங்காலங்கள்ல இந்த சிறைச்சாலைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா அல்லது இருக்கின்ற சிறைச்சாலைகள் விரிவுபடுத்தப்படுமா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல மட்டுமல்ல,
இந்த இலங்கை பரப்புல கூட சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்டது போல பேசப்பட்டிருந்தது. பெரிய அளவுல விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. எதிர்கட்சிகள் பெரிய அளவுல இந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார் என்று பாத்தீங்கன்னா, இந்த விடயம் ஏற்கனவே 3 நாள்களுக்கு முதலே இது சம்பந்தமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்ற விடயத்தையும் அவர் பேசியிருந்தார். ஆனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இடப்பற்றாக்குறை சம்பந்தமான விமர்சனங்கள் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டிருந்தன. உறவினர்களுடைய நிலைமை சம்பந்தமாக அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருந்தது. அவர்களுடைய உறவினர்களுடைய பரிதாபமான நிலைமை, அதாவது கைதிகளுடைய உறவினர்கள் அந்த வாசல்ல போராடி இருந்தார்கள். ஒரு தாயார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகள் ஒரு இன்னொருவர் தன்னுடைய உறவினர் சம்பந்தமான விடயத்தை தெரிவித்திருந்தார். எப்படி இந்த விடயமெல்லாம் நடந்து உடனடியாக எங்களுக்கு இதற்கான தகவல்களை தெரிவிக்கணும் என்ற விஷயத்தையும் அவர் அந்த பரப்புல பேசியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இது ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக சர்வதேச அளவுல மாறி இருக்கிறது. இப்பொழுது இந்த விடயத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட கைதிகள் மிகப்பெரிய அளவிலான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். உடனடியாக அந்த விடயங்களை தடுக்கணும் என்று பேசியிருந்தார்கள். இந்த விஷயத்தை பேசின பிறகு இந்த விடயம் நேற்றைய தினம் வெளியாகின்றது. இன்றைய தினம் பூசா மற்றும் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து இருவர் உயிரிழந்திருக்கிறார். பூசா சிறைச்சாலையில் ஒருவர், இன்னொரு சிறைச்சாலையில இந்த மாற்றப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே இது இரண்டுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா என்ற வகையிலையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கர்ஷன நாணயக்காரர்கள் பேசுகின்ற பொழுது, நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரர்கள் பேசுகின்ற பொழுது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதுதான். ஆனால் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வான்வழியிலேயோ அல்லது அவர்கள் மேற்கொள்ளாம விட்டிருந்தாலோ இழப்பு பெரிதாக இருந்திருக்கும். கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்கள். கைதிகள் தப்பி ஓடி இருந்தா இந்த பாதுகாப்பு சீரமைவுன்றது சரியான வகையில இருந்திருக்குமா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழு இதற்கான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுதான். ஆனால் அந்த துப்பாக்கி பிரயோகம் தகுந்த அளவுல மேற்கொள்ளப்பட்டதா என்றால், அந்த யாருக்காக இருந்தாலும் சரி, கைதிக்காக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது ஒரு குற்றவாளி சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள், தப்பி ஓடுவோர் சம்பந்தமான விடயத்துல ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அது மேற்கொள்வதற்கான ஒரு அளவு திட்டம் ஒன்று இருக்கின்றது. இப்படியான ஒரு சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் மீண்டும் பதிலடி கொடுக்கின்றார்கள் என்றால் அவர் எந்த அளவிலான பதிலடிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான ஒரு அளவு திட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த அளவு திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற அடிப்படையில விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசேட குழு என்று மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம் தொடர்பாக. இந்த கவலைக்கிடமான நிலையில வைத்தியசாலையில கைதிகளும் சிறை அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தில இருந்து 26, 27 உயர்ந்திருந்தது இந்த பலி எண்ணிக்கை. இப்பொழுது இந்த 2 கைதிகளினுடைய எண்ணிக்கையும் மீண்டும் இந்த பலி எண்ணிக்கையினுடைய அளவினை அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கவலைக்கிடமான நிலையில பலரும் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியா இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயத்துல அடுத்த கட்டமாக இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுகின்ற தகவல்களை வெளியிடுகின்ற பொழுது முன்னொப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கின்றது, ஒரு வன்முறை சம்பவம் தான் நடந்திருக்கின்றது இந்த விடயத்துல என்கின்ற விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல இது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துற இந்த சூழ்நிலையில சர்வதேச ஊடகங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று பாத்தீங்கன்னா, சரியான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இலங்கை சிறைச்சாலைகளில் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். 2012 ஆண்டு கூட இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் 2 சம்பவங்களும் வெவ்வேறு விதமானவை. அதையும் விட இது கொஞ்சம் வன்முறைகள் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நெரிசல் காரணமாக அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கே சிக்க நிலைமைகள் இருந்தது என்கின்ற விடயம் பெரிய அளவில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சி அமைத்த பிறகு இந்த வன்முறை சம்பவங்களோட அளவு அடிக்கடி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்று பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் பெரிய அளவில் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு இப்படியான ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமையில இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இதை எவ்வாறு சமாளிக்க போன்றார்கள்? கைதிகளுக்கான அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் எப்படி இருக்க போன்றது? அடுத்த கட்டம் இந்த விசாரணைகள் எப்படி மேற்கொள்ளப்பட போன்றது? ஏனென்றால் சிறை அதிகாரிகள் பற்றாக்குறை மற்றும் சிறை அதிகாரிகள் சில விஷயங்களை அசமந்த போக்கில் இருந்து விட்டார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அவர்களும் இதுல முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் சிறை அதிகாரிகள் மேல முன்வைக்கப்படுகின்றது. கைதிகளுடைய அத்துமீறிய செயல்பாடுகள் சம்பந்தமாக கைதிகள் மேலேயும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுள்ளது. இந்த விசாரணை விசாரணை குழு எவ்வாறு இதை அணுகப் போகின்றது, அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகின்றது என்ற கேள்விகளோட தொடர்ந்து சந்திப்போம்.